கோஸ்வாமி மற்றும் மற்றும் ரகநாதப்பட்ட கோபாலப்பட்ட ஸ்ரீ ஹரே ஜீவ கிருஷ்ணா கோஸ்வாமி பாத கமலங்களுக்கு வணக்கம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி நான் படிக்கிறது கேட்கலையா? கேக்குது மாதாஜி, நான் தான் அவங்கள படிக்க சொல்லியிருக்கேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே சரிங்க. எனது ஆன்மீக குருவின் பாத கமலங்களுக்கும் எல்லா வைஷ்ணவனின் பாதங்களுக்கும் எனது வணக்கங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, அவரது மூத்த சகோதர சனாதன கோஸ்வாமி மற்றும் ரகநாதப்பட்ட கோபாலப்பட்ட ஸ்ரீ ஜீவ கோஸ்வாமியின் பாத கமலங்களுக்கு வணக்கம். அத்வைத ஆச்சாரியர் கதாதர் ஸ்ரீவாஷ் மற்றும் பக்த குழாம் ஸ்ரீ நித்யானந்தக்கும் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்யருக்கும் எனது வணக்கங்கள். ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ஸ்ரீ கிருஷ்ணருக்கும் அவரது சைகளான லலிதாபிஷாவுக்கும் எனது வணக்கங்கள். ஸ்ரீல பிரபாதா பிரணாம் மந்திரம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி வேதாந்த சுவாமின் இதி நாமினே. நமஸ்தே சரஸ்வதி தேவ கௌரவாணி பிரசாரணி நிர்விசேஷ சூன்யவாதி பாஸ்தாச தேசதாரிணி. பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவரும் அவர் தாமரை பாதங்கள் தந்தமடைந்தவருமான தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதாவிற்கு எனது மரியாதை கலந்த வணக்கத்தை செலுத்துகின்றேன். மாயாவாதம் சூனியவாதம் நிறைந்த மேற்கிந்திய நாடுகளில் சைதன்ய மகாபுரின் போதனைகளை கருணையோடு பிரச்சாரம் செய்கிறீர்கள். சரஸ்வதி கோஸ்வாமி சேவகரே, ஆன்மீக குருவே, எங்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை உங்களுக்கு செலுத்துகின்றோம். ஸ்ரீல பக்தி சித்தாந்த சரஸ்வதி பிரணாம் மந்திரம். நம ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதி பக்தி சித்தாந்த சரஸ்வதி இதி நாமினே. ஸ்ரீ வாஷோபாணி தேவி தைதாய கிருபாப்தியே கிருஷ்ண சம்பந்தே விஜானதாயே பிரபுவே நமக. மாதுர்ஜுவல பிரமாடிய ஸ்ரீ ரூபானுக பக்தித ஸ்ரீ கௌர கருணாசக்தி விக்கிரகாய நமஸ்துதே. நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீ மூர்த்திய தீனதாரிணே ரூபானுக விருத்தாப் சிந்தாந்த துவாந்தகாரிணே. பகவான் கிருஷ்ணருக்கு மிக மிக பிரியமானவரும் அவர் தாமரை பாதங்களை சரணந்துருமான தவத்திரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாகூருக்கு என் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ கிருஷ்ண விஞ்ஞானத்தை போதிபோரும் உன்னத கருணை சமுத்திரமாக விளங்குவான ஸ்ரீ வாஷோபாணி தேவி தைதாஸ் அவர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ சைதன்ய மகாபிரபின் கருணை சக்தி வடிவெடுத்து போன்றவரும் ஸ்ரீ ரூப கோஸ்வாமியின் நேரடி வழியில் வருபவரும் ராதாகிருஷ்ணனுடைய மாதுரி பாவத்தை பின்பற்றிய பக்தி சேவையை புரிவது வழிகாட்டுமாகிய உங்களுக்கு வணக்கங்கள். தாங்கள் வடிவெடுத்து வந்துள்ள சைதன்ய மகாபிரபின் போதனைகள் ஆவீர். வீட்டியெடுத்த ஆத்மாக்களை உயிர்ப்பர் தாங்கள். ஸ்ரீ ரூப கோஸ்வாமி புகட்டப்பட்ட பக்தி சேவை பற்றிய போதனைக்கு எதிரான எந்த வார்த்தையும் சகிக்க மாட்டீர்கள். அத்தகைய தங்களுக்கு எனது வணக்கங்கள். ஸ்ரீல கௌர கிஷோர பிரணாம் மந்திரம். நமோ கௌர கிஷோராய சாட்சாத் வைராக்கிய மூர்த்தையே விப்ரலம்ப சாம்போதே பாதாம் தேதே நமக. கருணை கிருஷ்ண பக்தியில் முடிக்கவராய் எப்போதும் கிருஷ்ணனின் பிரிவு துயரால் விருந்துவராய் வைராக்கியம் விடுத்து போல் விளங்கும் ஸ்ரீ கௌர கிஷோரதாஸ் பாபாதிக்கு என் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீல பக்தி வினோத பிரணாம் மந்திரம். நமோ பக்தி வினோதாய சச்சிதானந்த நாமினே கௌர சக்தி ஸ்வரூபாய ரூபானுக வராயதே. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி தலைமையாக கொண்ட கோஸ்வாமிகளை பின்பற்றி வந்தவர் சைதன்ய பிரபுவின் உன்னத சக்தியாக இருப்பவர். அப்படிப்பட்ட சச்சிதானந்த பக்தி வினோதாகருக்கு என் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீல ஜெகநாத பிரணாம் மந்திரம். கௌர ஆவிர் பாவ பூமேஸ்வம் நித்தேச சஞ்சன பிரியக வைஷ்ணவ சர்வோமக ஸ்ரீ ஜெகநாதே தே நமக. சைதன்ய மகாபிரபு தோன்றிய இடத்தை கண்டுபிடித்தவர் என வைஷ்ணவ சமுதாய போற்றும் ஜெகநாதாச பாபாஜிக்கு என் பணிவான வணக்கங்கள். ஸ்ரீ வைஷ்ணவ பிரணாம் மந்திரம். பாஞ்சா கல்பத்தா கிருபா சிந்துப்பை ஏவச்ச பதிதான பாவனைப்பு வைஷ்ணவப்போ நமோ நமக. நிலையிருந்த ஆத்மாக்களிடம் கருணை உள்ளவர்களும் கற்பக விருஷ மரங்களை போன்றவர்களுமான பிரபுவின் வைஷ்ணவ பக்தர்கள் அனைவருக்கும் எனது மரியாதை கலந்த வணக்கத்தை செலுத்துகிறேன். ஸ்ரீ கௌரங்க பிரணாம் மந்திரம். நமோ மகாவதன்யாய கிருஷ்ண பிரேம பிரஸ்தாயுதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கௌரத விசேஷ நமக. ஓ கருணையின் அவதாரமே, கிருஷ்ணராகிய நீங்கள் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய மகாபிரபுவாக தோன்றியுள்ளீர்கள். ஸ்ரீமதி ராதாராணி தங்க நிறத்தை ஏற்றுள்ளீர்கள். கிருஷ்ணன் தூய அன்பை கடல் போன்றளவு விநியோகிக்கிறீர்கள். எங்களது மரியாதை கடந்த வணக்கத்தை உங்களுக்கு செலுத்துகின்றோம். பஞ்சதத்துவ பிரணவ மந்திரம். பஞ்சதத்துவம் அகம் கிருஷ்ண பக்த ரூப ஸ்வரூபகம் பக்தாவதாரம் பக்தாக்கியம் நமாமி பக்த சக்திகம்.
பக்தன் வடி வந்த பரம பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்த அவதாரம், பக்தியின் தோற்றம், தூய பக்தன், பக்தியின் சக்தி ஆகியவற்றை நான் வணங்குகிறேன். ஸ்ரீ கிருஷ்ண பிரணாம மந்திரம். ஹே கிருஷ்ணா கர்ணோ சிந்தோ தீனோ பந்தோ ஜகத்பதே கோபேச கோபிகா காந்தா ராதா காந்தா நமஸ்துதே. ஓ என் அருமை கிருஷ்ணா, கருணை கடலே, துயரப்படுபவர் நண்பனும் படைப்பின் மூலமும் நீயே. கோபால சிறுவை நாயகன் நீயே. கோபியில் குறிப்பாக ராதாராணி அன்பு காதல் நீயே. உனக்கு எனது மரியாதை கலந்த வணக்கங்கள். சம்பதாய் தேவ பிரணாம் மந்திரம். ஜெயதாம் சுரதோ பங்கோர் மம மந்த மதேர்கதி மத் சர்வஸ்வ பதாம்போஜ ராதா மதன மோகனம். கருணை வடிவான் ராதைக்கும் மதன மோகனுக்கும் எல்லா புகழும் உரித்தாகட்டும். நான் ஒரு நொண்டி, நான் ஒரு முட்டாள், இருப்பினும் அவர்களே என்னை வழிநடத்துவர்கள். அவரது தாமரை திருவடிகளே எனக்கு அனைத்தும் ஆகும். அபிதேயதே பிரணாமந்தம். தீவ திருந்தானே கல்ப திருமாத் ஸ்ரீமத் ரத்னகார சிம்மாஸ்திரஸ்தவ் ஸ்ரீமத் ராதா ஷீல கோவிந்த தேவம் பிரசாதம் சேவியமான ஸ்மராமி. பிருந்தாவனத்தின் ரத்ன கோயில் கற்பக மரத்தின் அடியில் பிரகாசமா சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ளவர்களும் மிகவும் அந்தரங்கமான சேவர்களால் சேவை செய்யப்படுவர்களான ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தருக்கு நான் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரயோஜனம் தேவ பிரணாமந்திரம். ஸ்ரீமான் ராசா ரசா ரம்பி வம்சி வலதஸ்திக ஹர்ஷன் வேணு ஸ்வனர் கோபி கோபிநாத ஸ்ரீய சுதுநக. ராச நடனம் எனும் தெய்வீக அன்பு பரிமாற்றத்தை ஆரம்பித்த ஸ்ரீ ஸ்ரீல கோபிநாதர் வம்சி வடத்தின் கரையில் நின்றபடி கோபியரின் கவனத்தை தனது பிரபலமான புல்லாங்கள் கவர்கிறார். அவர்கள் அனைவரும் நம்மீது தங்களின் ஆசையை அகலட்டும். ஸ்ரீ ராதா பிரணாம் மந்திரம். தப்த காந்தனா கௌராங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி விருஷபான சுததேவி பிரணமாமி ஹரிப்பிரியே. உருக்கிய பொன்னிற மேனியை கொண்டவரும் விருந்தாவனத்து ராணியுமாக நீங்கள் அரச விருஷபானின் புதல்வியும் பகவான் கிருஷ்ணனுக்கு மிகவும் பிரியமான ஆவீர்கள். உங்களுக்கு என் மரியாதை கடந்த வணக்கங்கள். பஞ்சதத்துவ மந்தம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்தா ஸ்ரீ அத்வைத கதாதரா ஸ்ரீ வாஷாதி கௌர பக்த விருந்தா. ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்னால் மேற்கண்ட மந்திரத்தை உச்சரித்துட்டு பிறகு ஹரே கிருஷ்ணா மகா மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பாகவத பிரார்த்தனை. சர்வ சாஸ்திரார்த்தி பீயூஷா சர்வ வேதைக சத்வலா சர்வ சித்தாந்த ரட்நாட்ய சர்வ லோகைக திருப்ரதா சர்வ பாகவத பிராண ஸ்ரீமத் பாகவத பிரபோ கலிதுவந்தோதிராக ஸ்ரீ கிருஷ்ண பரிவர்த்தித பரமானந்த பாட்டாய பிரேம வக்ஷாட்சராயதே சர்வதா சர்வ சேவ்யாய ஸ்ரீ கிருஷ்ணாய நமோஸ்துமே. மத்தேக பந்தோ மத்சங்கின் மத்குரோ மன்மஹாதன மத் நிஸ்தாரக மத்பாக்ய மதானந்த நமோஸ்துமே. அசாது சாது தாயும் அதினோச்சதாக ஷானா மோட்ச காஷின் மாம் பிரேம்னா கிருத் கண்டையோ ஸ்புரா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு படிக்கிறேன். மகேஷ் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. சரி படிங்க மாதாஜி. மல்லிகா மாதாஜி படிங்க படிங்க மாதாஜி. ஓகே படிங்க. ஹலோ படிங்க மாதாஜி படிங்க. ஓ, எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமை மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிக பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பவராக இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கடந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சி அடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. नमो विष्णुपताय कृष्णप्रेष्ठाय बोधले श्रीमती जयपताक स्वामिनिधि नमने नमो आचार्य पादाय निदय कृपपतायिने गौरगतदामताय नगरग्रामतारिणे
இஸ் டிவைன் கிரேஸ் பக்தி வேதாந்த சுவாமி பிரபாதிக்கு ஜாய். இன்னைக்கு ஸ்லோகம் 53, ஸ்கந்தம் 4, அத்தியாயம் 8, 53வது ஸ்லோகம். மாதாஜி 45 மாதாஜி. இல்லைங்க மாதாஜி. மாதாஜி கரெக்ட் தான், மாதாஜி சொல்றது கரெக்ட் தான், 53 தாங்க. 53 தான். சரி சரி, நேத்து நான் வரல இல்லம்மா. ஜபச்ச பரம குஹ்யம் ஸ்ரூயதா மே நிரூபாத்மஜः யம் சப்த ராத்திரம் பிரபடன் புமான் பஷ்யதி கோச்சரன். ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிருஷ்ணன் மாதிரி படி- படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஓ அரச புத்திரனே, இத்தியான முறைக்குரிய மந்திரத்தை பற்றி இப்பொழுது உனக்கு நான் சொல்லப் போகிறேன். இம்மந்திரத்தினை மிக மிக எச்சரிக்கையுடன் 7 இரவுகள் தொடர்ந்து ஒருவன் உச்சாரணம் செய்வான் என்றால் வானில் பறந்து செல்லும் சித்தி பெற்ற மானிடர்களை அவன் காப்பான். பொருளுரை. இப்பிரபஞ்சத்திற்குள்ளேயே சித்தலோகம் என்றொரு பகுதி இருக்கிறது. இச்சித்தலோகத்தில் வாழ்பவர்கள் 8 வகைகளை உடைய அஷ்டாங்க யோகத்தில் இயற்கையாகவே சித்தி பெற்றவர்கள் ஆவர். சிறிதினும் சிறிதாகவும் காற்றினும் மெலிதாகவும் பெரிதினும் பெரிதாகவும் அங்குள்ளவர்களால் மாற முடியும். ஒருவன் தான் விரும்புவதை உடனே அடைய முடியும். ஏன், அவர்களால் புது உலகினை கூட படைக்க முடியும். இவையெல்லாம் யோகத்தின் சில நினைவுகளாகும். லஹிமா சித்தி எனப்படும். தூய்மைப்படுத்தும் முறையின் சக்தியினால் காற்றினும் மெலிதாக மாற முடியும். அதனால் சித்தலோகத்தில் வாழ்பவர்கள் ஆகாய விமானமோ அல்லது விண்கலத்தின் உதவியோ இன்றி வானத்தில் பறக்கும் வல்லமை பெற்றவர்கள் ஆவர். இது நாரத முனிவரால் துருவ மகாராஜருக்கு உபதேசம் செய்யப்படும் பொழுது பகவானின் உன்னத வடிவினை தியானம் செய்து கொண்டு இம்மந்திரத்தையும் தொடர்ந்து 7 நாட்கள் உச்சாரணம் செய்தால் அவரால் வானில் பறந்து செல்லும் மனிதர்களை காண முடியும் என்று குறிப்பிடப்படுகிறது. நாரத முனி ஜெபம் என்னும் வார்த்தையினை பயன்படுத்துகிறார். இது இம்மந்திரத்தினை மிகுந்த நம்பிக்கையுடன் வழிபட வேண்டும் என்று குறிப்பிடுகிறது. ஒருவன் அவ்வாறு இது இரகசியமானதென்றால் அது ஏன் ஸ்ரீமத் பாகவதத்தில் எழுதி வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்கலாம். ரகசியம் என்பதன் பொருள் பிரசுரிக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒருவன் எங்கு வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது சீட பரம்பரையின் மூலம் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அம்மந்திரம் வேலை செய்யாது. ஆதாரபூர்வமான சான்றுகள் கூறுவது என்னவென்றால், எந்த ஒரு மந்திரமும் சீட பரம்பரையின் மூலம் பெறப்படவில்லை என்றால் அது கருதிய பயனை தராது என்பதேயாகும். அதுக்குரிய பயனை தராது என்பதேயாகும். இஸ்லோகத்தின் மூலம் நிறுவப்பட்டுள்ள அடுத்த குறிப்பு மந்திரத்தை ஜெபிப்பதன் மூலம் தியானம் செய்யப்பட வேண்டும் என்பதாகும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபிப்பது இக்கலியுகத்தில் மிகவும் எளிதான முறையாகும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபித்த சிறிது காலத்திற்குள் ஒருவன் கிருஷ்ணர், ராமர் மற்றும் அவர் சக்திகளின் வடிவங்களை காணப்பெறுவான். இதுவே நிறைவான சமாதி நிலையாகும். ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜெபித்து செயற்கையான முறையில் ஒருவன் பகவானின் வடிவத்தை பார்க்க முயலுதல் கூடாது. ஜெபமானது எந்தவித குற்றமுமின்றி நிறைவேற்றப்படுமானால் பகவான் அவ்வாறு ஜெபிப்பவனிடம் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். ஜெபிப்பவனது கவனம் அவ்வொளி அதிர்வை கேட்பதில் மட்டுமே இருத்தல் வேண்டும். வேற எந்தவித தனி முயற்சியும் அவன் செய்ய தேவையின்றியே பகவான் தானாகவே அவன் முன் தோன்றுவார். ஹரே கிருஷ்ணங் மதஜி. நன்றிங் மதஜி. நன்றி மாதாஜி. இப்ப இங்க வந்து துருவ மகாராஜா வனம் செல்லும் போது நாரத முனிவரை பரமாத்மாவின் கருணையினால் குருவாக அவர் வந்து தானாகவே வந்து அவருக்கு தரிசனம் கொடுக்கிறார். அப்படி தரிசனம் கொடுக்கும்போது அவர் வந்து சில சோதனைகள் செய்யறார். நீ திரும்பி போ, சின்ன பையன், உன்னால முடியாதுன்னு. அப்போ கடைசியா அவங்களுக்குள்ள நிறைய பேசி கடைசியில முடிவு பண்றாங்க. இல்ல, நான் போக மாட்டேங்கிற உறுதியை கண்டவுடன் நாரத முனிவர் அவருக்கு அந்த மந்திரத்தை சொல்றார். மந்திரத்தை சொல்லி இதை நீ தொடர்ந்து 7 நாட்கள் இரவுல இருந்து எல்லாம் தொடர்ந்து ஜெபிக்கும் போது என்னாகுன்னா, நீ வானில் பறந்து செல்லும் சித்தி பெற்ற மானிடர்களை காண முடியும் அப்படின்னு. சித்த லோகம் அப்படின்ற லோகத்துல சித்தர்கள் இருக்காங்க. அங்க வந்து அஷ்டமா சித்தி. அஷ்டமா அப்படின்னா 8 விதமான சித்திகள். அனிமா, லஹிமா, ஈசித்வா, வாசித்வா, பிரகாமியா அப்படின்னு நிறைய சித்திகள் இருக்கு. அதுல வந்து ஒருவன் தன்னை வந்து பெரியவற்றில் பெரியவனாக மாற்றிக்கொள்ள முடியும், சிறியவற்றில் அணுவாக மாற்றிக்கொள்ள முடியும், நினைச்சதெல்லாம் கிடைக்கும், மற்றவங்களை வசியம் பண்ண முடியும். இப்படி நிறைய காற்றினும் மெலிதாகவும் சிறிதினும் சிறிதாகவும் பெரிதினும் பெரிதாகவும் இப்படி எல்லாம் நிறைய சித்திகள் இருக்கு. 8 விதமான சித்திகள். அதை நம்ம கர்த்துவ முனிவர் அதை பயன்படுத்தி ஒரு பெரிய மாளிகையை உண்டாக்கினார்.
எப்படி தேவகூதி வந்து நிறைய பணிப்பெண்களை உருவாக்கி கொடுத்து மாளிகை ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி அந்த சித்திகள் மூலமா அவர் நிறைய சுகங்களை கொடுத்தார் தேவகூதிக்கு. அதனால அந்த மாதிரி சித்தலோகத்துல இருந்து வர்ற சித்திகளை நீ வந்து கண்ணால பார்க்க முடியும். ஏன்னா நாமெல்லாம் இந்த ஜடக்கண்களை கொண்டு வானில் நிறைய பேர் தேவர்கள் போவாங்க, கந்தர்வர்கள், யக்ஷர்கள், ராட்சசர்கள், இப்படி நிறைய பேர் கண்ணுக்கு தெரியாம இருக்காங்க. ஈவன் பேய்கள் கூட, பிரேத பிசாசுகள், பேய்கள் அதெல்லாம் இருக்கு. நம்மனால கண்ணுல இந்த ஜடக்கண்ணால அதை பார்க்க முடியாது. ஆனா நீ இந்த மந்திரத்தின் சொல்வதன் மூலமா ஆகாயத்துல வந்து இப்ப நாமெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா ஏரோப்ளேன் சொல்லி விமானங்கள்ல பயணம் பண்றோம். அதுக்கெல்லாம் பெட்ரோல் போடணும், நிறைய என்ஜின் தகராறு வரும், எதுக்கு என்ஜின் எல்லாம் நம்ம தயார் பண்ணணும், இப்படி பல பார்ட்டுகளை தயார் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி அப்புறம்தான் ஒரு விமானத்தை உருவாக்க முடியும். ஆனா அங்கெல்லாம் அப்படி கிடையாது. கற்பக விருஷம் நிறைந்திருக்கும். அந்த கற்பக விருஷத்துக்கு கீழே நின்று நாம எது கேட்டாலும் அந்த கற்பக விருஷம் தரும். அப்ப இந்த வான ஊர்திகள் நம்ம நினைச்ச உடனே நம்ம முன்னாடி வரும். அதுல ஏறி உட்காந்தோம்னா பெட்ரோல் எல்லாம் போட வேண்டாம், அது நினைச்ச இடத்துக்கு அது தானா பறந்து போகும், அதுக்கு மூடி எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி அவர் சொல்லித்தர்றார். அப்ப இங்க வந்து பிரபுபாதர் இன்னொன்னு சொல்றாருன்னா, அப்ப இது ரகசியமா நிறைய மந்திரங்கள் வந்து ஓப்பனா சொல்லப்படுது. இப்ப நாம கூட ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ நாராயணாய, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, இப்படி பல மந்திரங்களை ஜபிக்கிறாங்க மக்கள். டெய்லியும் பாத்தீங்கன்னா காயத்ரி மந்திரத்தை கூட ஜபிக்கிறாங்க. ஆனா காயத்ரி மந்திரம் என்னன்னா குரு மூலமாக கேட்கப்பட்டு அத வந்து யாருக்கும் வெளியில சவுண்டு வரக்கூடாது. காயத்ரி மந்திரம் அப்படின்னா குரு மூலமாக தீட்சை பெற்று நாம் அதை மௌனமாக ஜபிக்க வேண்டும். ஆனா ஒவ்வொரு மந்திரத்திற்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, வழிமுறை இருக்கு. அப்படித்தான் உச்சரிக்கணுமே தவிர எல்லா மந்திரத்தையும் சத்தமா போட்டு ஜபிக்க கூடாது. ஆனா நம்மளுக்கு ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு கருணையுடன் நம்மளுக்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லியிருக்காரு. அதனாலதான் சொல்றாரு, நாம் மகாரி பகுதா நிஜ சர்வ சக்தி தத்தார்ப்பத நியமித. அப்ப நியமங்களே அது கிடையாது. தூங்கும்போது ஜபிக்கலாம், டாய்லெட்ல உட்காந்து ஜபிக்கலாம், 24 மணி நேரம் படுத்துக்கொண்டும் ஜபிக்கலாம், உட்கார்ந்துட்டு ஜபிக்கலாம், குதிச்சுட்டு ஜபிக்கலாம். நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ, சமையல் வேலையானாலும் சரி, எப்ப வேணா ஜபிக்கலாம். அந்த மந்திரத்துக்கு கட்டுப்பாட்டு விதிகள் கிடையாது. ஆனா மற்ற மந்திரங்களுக்கு பாத்தீங்கன்னா குரு மூலமாக தான் அதை வாங்கணும், சில சமயங்கள் அதை மௌனமா ஜபிக்கணும், இப்ப ஏகப்பட்ட விதிகள் இருக்கு. ஆனா மக்கள் அறியாமையில என்ன பண்றாங்க, எல்லாம் எனக்கு படிக்க தெரியும் அதனால நான் சொல்றேன் அப்படின்னு எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரைம்ஸ் படிக்கிற மாதிரி மீனிங்கே தெரியலன்னா கூட காயத்ரி மந்திரத்தை போன்ல வச்சுக்குவாங்க, காலிங் பெல்ல வச்சுக்குவாங்க, அவங்க கூட உட்கார்ந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த நியமங்கள் இருக்கு, கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கு, எந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும்னு. ஆனா ஹரே கிருஷ்ண மந்திரத்துக்கு மட்டும் எந்த ஒரு கட்டுப்பாட்டு விதியும் கிடையாது, நீங்க எப்ப வேணா சொல்லலாம். ஸ்மரணே நாகாலே ஏதாதிருசி தவக்கிருப பகவன் மமாபி துர்தைவ மித்ரு சம்சாஜனி நானுராக. ஆனா நம்மளோட துர்பாக்கியம் என்னன்னா அந்த மந்திரத்தை சொல்லுவதுல நம்மளுக்கு அதிகமான நம்பிக்கையோ இல்ல ஆர்வமோ கிடையாது. 24 மணி நேரம் எப்படி நாமாச்சாரியார் அவர் வந்து 22 மணி நேரம் சொன்னார். 2 மணி நேரம் தான் அவர் ஓய்வு எடுப்பார், மற்ற வேலைகளை செய்வார். ஆனா 22 நேரம் தொடர்ந்து அவர் வந்து நாமங்களை சொல்லி நாமாச்சாரியார் அப்படின்னு பேரே வாங்கினார், ஹரிதாஸ் தாக்கூரார். அந்த அளவுக்கு பகவானுடைய நெருங்கிய சகாவாக அவர் மாறினார். அப்ப நாம ஜபம் அப்படிங்கிறது ரொம்ப எளிதானது. ஆனால் அது குற்றமின்றி நிறைவேற்றப்படுமானால் நம்ம வந்து பகவானையே ஜெயிச்சிடலாம். அப்போ எப்போ நாமம் ஜபிக்கிறோமோ அதை வந்து கவனமாக காதில் கேட்கணும் அப்படின்னு ஸ்ரீல பிரபுபாதர் இங்க பொருளுரையில சொல்றாரு. அடுத்த ஸ்லோகம் 54. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய மந்த்ரேனானேன தேவஸ்ய குர்யா திரவியமயீம் புதஹ சபர்யாம் விவிதைர் திரவைர் தேசே காவ விபாகவத். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா என்பது பகவான் கிருஷ்ணரை வழிபடுவதற்குரிய 12 எழுத்து மந்திரம் ஆகும். ஒருவன் பகவானின் வடிவத்தினை மூர்த்தத்தினை பிரதிஷ்டை செய்து ஆதாரபூர்வ விதிமுறைகளின்படி மலர்களையும் கனிகளையும் உணவுப் பொருட்களையும் நிவேதனம் செய்து இம்மந்திரத்தை ஜபித்தல் வேண்டும். ஆனால் இது காலதேச
வர்த்தமானங்களுக்கேற்றாற்போல் செய்யப்படுதல் வேண்டும். பொருளுரை: ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்பது துவாதசாக்ர மந்திரம் எனப்படுவதாகும். இம்மந்திரம் வைணவ பக்தர்களினால் ஜெபிக்கப்படுவது. மேலும் இது பிரணவம் எனப்படும் ஓம்காரத்தை முதலில் உடையதாகும். அந்தனர் அல்லாதவர் பிரணவ மந்திரத்தை சொல்லக்கூடாது என்றோர் கட்டளை இருக்கிறது. ஆனால் துருவ மகாராஜாவோ ஓர் சத்திரியர். ஏற்கனவே அவர் நாரத முனிவரிடம் நாரத முனிவர் கூறிய துறவு நெறியும் மன சமநிலையும் அந்தனருக்குரியதென்றும் அதனால் அவற்றை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறியிருக்கிறார். துருவ மகாராஜா அந்தனராக இல்லாது சத்திரியராக இருந்தும் நாரத முனிவரின் அதிகாரத்தின் கீழ் அவர் பிரணவ ஓம்காரத்தினை உச்சரிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டார். இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். இந்தியாவில் குறிப்பாக ஜாதிய அந்தணர்கள் பிற பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் பிரணவ மந்திரத்தினை ஓதுவதை ஆட்சேபிக்கின்றனர். ஆனால் இங்கே ஓர் ஆர்ப்பாட்டமில்லாத எடுத்துக்காட்டு இருக்கிறது. அதாவது ஒரு வைணவ மந்திரம் அல்லது வைணவ நெறியில் தெய்வத்தை வணங்குவதை ஏற்றுக்கொண்டால் பிரணவ மந்திரத்தை உச்சரிப்பதற்கு அவன் அனுமதிக்கப்படுகிறான் என்று பகவத்கீதையில் பகவான் யாராயிருந்தாலும் அது இழிந்த ஜந்துவாக இருந்தாலும் சரியான முறையில் வழிபட்டான் என்றால் அவன் உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டு வீடு பேறு பெற்று முழுவதற் கடவுளை அடையலாம் என்று கீதையில் பகவான் கூறுகிறார். நாரத முனிவர் இங்கே குறிப்பிடும் ஒழுங்குமுறை விதி என்பது ஆன்மீக குருவின் மூலம் ஒருவன் மந்திரத்தை தனது வலது காதினால் கேட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாகும். மந்திரத்தை ஓதுவது அல்லது முணுமுணுப்பது என்பது மட்டுமல்ல, அவன் முன் அப்போது பகவானின் வடிவமோ அல்லது மூர்த்தமோ இருக்க வேண்டும். உண்மையில் பகவான் தோன்றிவிட்டார் என்றால் அது அவரது சிலை வடிவம் அன்று. உதாரணமாக, இரும்பு கம்பி நெருப்பில் வெந்தால் அது நெடுநேரம் இரும்பாக இருக்காது, மாறாக நெருப்பாக மாறிவிடும். அதுபோல் நாம் பகவானை வடிவத்தை கல்லிலோ மரத்திலோ உலோகத்திலோ ஓவியத்திலோ அல்லது மனத்திலோ செய்து கொண்டால் அது ஆதாரபூர்வ ஆன்மீக உன்னதமான பகவானின் வடிவமே ஆகும். நாரத முனிவர் போன்ற அதிகாரம் பெற்ற ஆன்மீக குருக்களிடமிருந்து மந்திரத்தை பெற்று கொண்டால் மட்டும் போதாது, அது முறையாக உச்சாடனம் செய்யவும் வேண்டும். அது மட்டுமின்றி அவன் இருக்கும் உலகிற்கேற்ப, காலத்திற்கேற்ப, வசதிக்கேற்ப கிடைக்கும் உணவுப் பொருட்களையும் அவன் படைத்தல் வேண்டும். மந்திரங்களை ஓதுவது பகவானின் வடிவங்களை ஹரே கிருஷ்ண மாதாஜி. இதை முடிச்சிடுறேன். சரி, ஓகே. காலத்துக்கு தகுந்தவாறு, அதாவது யுகத்திற்கு தகுந்தவாறு மந்திரங்கள் மாறிட்டே வரும். இப்ப இந்த கலியுகத்துல எப்படி நாம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறோமோ, அது போல இதுக்கு முந்தின காலத்துல, யுகம்னு சொல்ல முடியாது, இதுக்கு முந்தின ஸ்ரீபாத ராமானுச்சாரியார் அவரோட காலத்துல ஓம் நமோ நாராயணா என்ற 8 எழுத்து மந்திரமும், அதற்கு முன்னாடி ஓம் நமோ பகவதே என்கின்ற 12 எழுத்து மந்திரமும் உச்சரிக்கப்பட்டது. இப்படி காலம் காலமாக நாம ஜபம் அப்படிங்கிறது எல்லா யுகங்களிலும் இருக்கிறது. வழிபாட்டு முறை வேணா மாறலாம், ஆனா நாம ஜபம் என்றுமே இருக்கிறது. ஏன்னா பகவானோட நாமம் அவரிலிருந்து வேறுபட்டதல்ல. எப்படி ஒரு டிவின்னு சொன்னா அந்த டிவி அப்படிங்கிறது அந்த பொருளையும் குறிக்கிறது, அந்த வார்த்தையுடன் சேர்ந்தே. அந்த டிவிங்கிற பெயர் சொன்னாதான் டிவிங்கிற பொருளை நாம் அடைவோம். சோ பொருள் வேறல்ல, அந்த பெயர் வேறல்ல. அந்த பெயரினுள்ளேதான் அந்த பொருளும் அடங்கி இருக்குது. அது போல பகவானுடைய நாமம் வேறல்ல, பகவான் வேறல்ல. ஆனா நம்மளுக்கெல்லாம் நாமம் அப்படின்னா, நம்மளுக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல ஒரு நாமம், அடுத்த ஜென்மத்துல ஒரு நாமம், பெட் நேம், ஒரு வேற ஏதாவது வீட்டுல பெட் நேம் போட்டு கூப்பிடுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட நாமம் எல்லாம் பவர்ஃபுல் கிடையாது. ஆனா பகவானுடைய நாமம் பகவானில் இருந்து வேறுபட்டதல்ல. அது போல பகவானுடைய கையில் இருக்கிற சங்கு, சக்கரம், உடை, வில், வேல், இது மாதிரி எதுவானாலும் சரி, ஆன்மீகத்துல ஒரு சிறு துரும்பானாலும், மண்ணோ கல்லோ மணலோ இல்ல புல்லோ பூண்டோ பறவையோ எதுவானாலும் அது ஜடம் கிடையாது. எல்லாமே ஆன்மீகம். ஆன்மீக வஸ்து அப்படின்னா பொருள் அப்படின்னா அது ஜடம் கிடையாது ஆன்மீக உலகில. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க எல்லாமே மாறுபட்டு இருக்கும். ஏன்னா ஆன்மீக உலகில் இருக்கிறது இங்க கிடையாது. அடுத்து அப்போ இங்க சில சமயம் சொல்லுங்க மாதாஜி. படிக்கிட்டாங்க மாதாஜி இந்த பேர. இல்ல இருங்க. அப்போ ஓம்ங்கிற பிரணவம்
அப்ப வந்து ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்படி பிரணவ மந்திரத்தை சொல்ற மாதிரி அது அமைஞ்சிருந்தது. ஆனா பிரணவ மந்திரத்தை யார் சொல்லுவாங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் உச்சரிக்கணும் அப்படிங்கிற கட்டளை எல்லாம் முதல்ல இருந்தது. ஆனா இப்ப பாருங்க, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரிங்கிற மந்திரத்தை எல்லாருமே உச்சரிக்கலாம். சூனன், புலிந்த, புலிந்த புல்கசா, ஆபீர, கம்பா, யசனா, இந்த மாதிரி எல்லா இன மக்களும், மனிதர்கள்ல 4 லட்சம் வெரைட்டி இருக்காங்க. இப்ப சைனால பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, ஜப்பான்ல பார்த்தா அவங்க ஒரு மாதிரி இருப்பாங்க, இந்தியன் பார்த்தா அது ஒரு மாதிரி இருப்பாங்க, செவிந்தியர்கள் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க, ஆப்பிரிக்கன்ஸ் பார்த்தா ஒரு மாதிரி இருப்பாங்க. இதுலயே 4 லட்சம் வெரைட்டி இருக்காங்க. பிராமணா, சத்ரியா, வைசியா, சூத்ரா, இப்படி பல வகைப்பட்ட மக்கள். அவங்கள பார்த்தாலே தெரியும் அவங்க எந்த இனத்தவர் அப்படின்னு. அப்ப எல்லாருமே வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரித்து பிராமணர்கள் ஆகலாம். பிராமணருக்கு மேலே வைஷ்ணவர்கள் ஆகலாம். எப்பன்னா கலியுகத்துல தான் அது. மற்ற யுகங்கள்ல பிராமணர்கள் மட்டும்தான் மந்திரம் ஓதணும், அவங்களுக்கு மட்டும்தான் வேதம் படிக்கக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டது. சூத்திரர்கள் வந்து அந்த வேதங்களை தொடவே கூடாது. ஏன்னா ராமர் காலத்திலேயே ராமர் என்ன பண்ணார்னா, ஒரு சூத்திரர் வேதங்களை படிச்சார், அவரை வந்து வெட்டி அவனை கொன்னுட்டார். அப்ப கலியுகத்துல பகவான் எவ்வளவு கருணை கொடுத்திருந்தா நாம இப்ப பாகவதம் பார்த்து படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா நம்மளுக்கு பகவத்கீதையிலேயே பகவான் சொல்றாரு இல்லைங்களா, மாம்ஹி பார்த்த வியாசத்ரே ஏ அபிஷு பாவயோனய ஸ்ரீயோ வைசியாஸ் ததா சூத்ரா ஏ தே யாந்தி பராங்கதிம் அப்படின்னு. அப்ப ஒரு பெண்களோ சூத்திரர்களோ வைஷ்யர்களோ, ஏன்னா இவங்க எல்லாருமே கீழே தரத்துக்கு ஒப்பிடப்படுறாங்க. ஏன்னா தமோ குணம் அங்க எல்லார்கிட்டயும் இருக்கும். ஆனா சூத்திரனுக்கு தமோ குணம் மட்டும்தான் இருக்கும், வைஷ்யர்களுக்கு தமோ குணமும் இருக்கும், ரஜகுணமும் இருக்கும். பெண்களுக்கு வந்து சொல்லவே வேண்டாம், பெண்கள் வந்து மிகவும் கீழான நிலையில தான். ஏன்னா அவங்களுக்கு பல விதமான வீக்னஸ் இருக்கு. அப்போ அவங்களும் சூத்திரர்களோட ஒப்பிடப்படுறாங்க. யார் வேண்டாலும் ஆனா பக்தி பண்ணலாம், பக்தி பண்ணி அந்தனராக தங்கள் தன்மையை மாற்றிக்கொள்ளலாம், உணர்வை மாற்றிக்கொள்ளலாம். அப்ப இங்க நாரத முனிவர் இங்கு குறிப்பிடும் ஒழுங்குமுறை விதி அப்படின்னா, ஆன்மீக குருவின் மூலம் அந்த மந்திரத்தை காதினால் கேட்டு பெற வேண்டும். சும்மா மந்திரம் கிடைச்சதுன்னு எல்லாருமே சொல்லலாம், ஆனா ஆன்மீக குரு மூலமா தீட்சை எடுத்து சொல்லுவது அதனோட பலன் வேற, நாமளா உட்கார்ந்து சொல்றது வேற. இப்ப மந்திரத்தை ஓதுவதிலிருந்து முணுமுணுப்பது என்பது மட்டுமல்ல, அவன் முன் அப்போது பகவான் வடிவமோ மூர்த்தவோ இருக்க வேண்டும். சோ பகவானை ஆராதனை பண்ணணும். எப்படி ஸ்ரவணம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம் அப்படின்னு சொல்லி பகவானுடைய ரூபத்தை, ஏன்னா பகவானோட ரூபம் எப்படி அழகானதுன்னு முதல்ல நாரதர் வர்ணிச்சதை நாம நேத்து பார்த்தோம். பகவானுடைய ரூபம் மிகவும் மங்களகரமானது, அவருடைய கண்கள் மிகவும் அழகானது, அவருக்கு சுருள் கூந்தல் அழகானது, அதில் மைப்பிலி அழகானது, அவரது இடை அழகானது, அவரது மஞ்சள் பட்டு வஸ்திரம் அழகானது, அவரது புல்லாங்குழல் ஏந்திய கைகள் அழகானது, அவரது விரல் நகக்கண்களில் இருந்து ஒளி கீற்றுக்கள் பீரிட்டெழும், அவரது உதடுகள் தாமரை இதழ் போன்று சிவந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி அவரது அலங்காரங்கள் முத்து, பவளம், அது வாடாத வைஜெயந்தி மாலை, ஸ்ரீவத்சகுரி, இப்படி அவர் வனமாலை ஏந்தி இருப்பார். அது மட்டுமல்ல, சங்கு, சக்கரம், கதை, தாமரை கைகள்ல ஏந்தி இருப்பார். இப்படி அவரது ஒவ்வொரு பாட்டும் அழகானது. ஏன்னா பகவானோட அழகை ஒரு சமயம் பகவானே அந்த மார்பிள் கற்கள்ல பார்த்தாராம். ஆஹா, யார் இது, இவ்வளவு அழகான சிறுவன் அப்படின்னு சொல்லி அவரே மயங்கி தொத்து நுழைந்துட்டாராம். அப்போ அவரது அழகு என்பது என்றும் மாறாதது, என்றும் இளமையானவர். அவர் வந்து நம்மள மாதிரி கிடையாது, ஜட உடல் எடுத்தவர் அல்ல. நம்மளுக்கெல்லாம் என்ன ஆகுது, சிறு வயதுல ஒரு தோற்றம், அப்புறம் கொஞ்சம் இளமையில் இருக்கும்போது ஒரு தோற்றம், அப்புறம் இளமை கொஞ்சம் கொஞ்சம் போக போக நம்மளோட நாடி நரம்பு எல்லாம், நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஏஜ்ல கம்மியாயிட்டே வரும், இறந்துட்டே வரும். அப்ப என்ன ஆகும், தோல் சுருக்கமாகும், கண் பார்வை குறையும், காது கேட்கறது கம்மியாகும், நடக்கிறது கம்மியாகும். எத்தனை கோடி இருந்தாலும் சரி, எத்தனை நாம படிச்சிருந்தாலும் சரி, அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது. இன்னைக்கும் சயின்டிஸ்ட் வந்து போராடிட்டு இருக்காங்க.
இந்த இளமையை தக்க வச்சுக்கிறதுக்காக. ஆனா அப்படி ஒரு மருந்தோ இல்ல, மரணத்தை தடுக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமோ இல்ல, மந்திரங்களோ இது வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கல. ஆனா இன்னைக்கு அவங்க ரிசர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால இதெல்லாம் முடியாது. ஏன்னா பகவானுடைய படைப்புல சில விதிமுறைகள் இருக்கு. அப்போ பகவான் நினைச்சா மட்டும்தான் அந்த மரணத்தை, அவர் தான் மரணம் இல்லாதவர். மற்றவங்க இந்த ஜட உடல் எடுத்தவங்க எல்லாருமே ஒரு முறை நம்ம அந்த உடலை விட்டு போகத்தான் வேணும். எப்படி எத்தனை கோடிகளை கொடுத்தாலும் அதை தடுக்க முடியாது. மரணம் வருது அப்படின்னா ஒரு செகண்ட் கூட எமராஜரோ இல்ல எமராஜரோட தூதர்களோ நம்மள வந்து விட்டு வைக்க மாட்டாங்க. இருப்பா நான் வர்றேன் ஒரு செகண்ட் அப்படின்னா கூட விட மாட்டாங்க. அப்போ பகவானோட வடிவத்தை கல்லிலோ மரத்திலோ இல்ல உலோகத்திலோ பஞ்சலோகத்துல, அப்போ ஓவியத்திலோ இல்ல தங்கத்திலேயோ வெள்ளிலேயோ எப்படி வேணா மனசுலயோ நாம வந்து உருவாக்கி வச்சுக்கிட்டு அப்போ அந்த மந்திரத்தை சொல்லணும். அதை வந்து முறையா உச்சாடனம் செய்யணும். தவறாக உச்சாடனம் செய்யக்கூடாது. தவறான உச்சாடனம் செஞ்சா அப்படின்னாக்கா அது பலன் தவறாத்தான் இருக்கும். நம்மளுக்கு மோசமான பலன் தான் கிடைக்கும். அதனால மந்திரம் ஜெபிக்கும் போது உச்சரிப்பு சரியாக இருக்க வேண்டும். ரொம்ப கவனமா உச்சரிக்கணும். ஹரிகிருஷ்ணா ஹரிகிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரிகிருஷ்ணா கிருஷ்ணா இப்படி ரன் பண்ணக்கூடாது. அப்படி ஓடணும் அப்படின்னா அங்க போய் வாயில் காப்பாளர்கிட்ட ஒரு நாடகம் போட்டிருந்தாங்க இஸ்கான்ல. ஒருத்தர் வந்து மெதுவா ஆரம்பிக்கிறாரு, ஆனா ஃபாஸ்டா போறாரு. அதுல வந்து அவர் ப்ரொனன்சியேஷன் இப்படி இருக்கு. அப்புறம் அங்க போய் ஜெய விஜயர்கள் அவரை வந்து வைகுண்ட வாசல்ல தடுக்கிறாங்க. என்னை ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னா அப்படிங்கிறாங்க. என்னது அப்படின்னா மறுபடியும் அதே மாதிரி சொல்றாங்க. ஏன்பா நீ அப்படித்தானே பிரேயர் பண்ணின அப்படின்னு சொல்லி. இது வந்து அவர் கனவுல வருது. ஏன்னா அவர் ரொம்ப ஃபாஸ்டா பண்ணுவார். அப்போ இது அவருக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா உள்ள போக விட மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னு புரியல. அப்புறம் திடீர்னு எந்திரிச்சு பாக்குறாரு, ஓ நம்ம வீட்டுலதான் இருக்கோம், நீ இறக்கல அப்படின்னு. அப்ப அவருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓ நான் ஜபம் வந்து இவ்வளவு ஃபாஸ்டா சொல்லியிருக்கேன், அதனால அவங்க பேசுறதும் அந்த மாதிரி ஃபாஸ்டா பேசி என்னை திருப்பி வான் பண்ணி அனுப்பியிருக்காங்க. அதனால ஜபத்தை வந்து முறையாக சொல்ல வேண்டும், முறையாக உச்சரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவர் கரெக்ட் பண்ணிக்கிறார். இது நல்லா இருந்தது அந்த நாடகத்தோட கருத்து. நிறைய பேர் இப்போ டைமை மிச்சம் பண்றேன், அந்த கவுண்டிங் மட்டும் முடிக்கிறேன், உணர்வு வந்து பகவான் கிட்ட இல்ல, வெறும் கவுண்டிங். அப்ப வெறும் கவுண்டிங்னால என்ன பலன்? எனிவே தீக்குள்ள கைய வச்சா சூடத்தான் செய்யும். தெரிஞ்சு செஞ்சாலும் சரி, தெரியாம செஞ்சாலும் சரி. அப்போ நம்ம பகவானோட நாமத்தை வெறுமனவே பலன் கருதியும் செய்யக்கூடாது. 10 விதமான குற்றங்கள் அதெல்லாம் நம்ம மனசுல தோணணும். வைஷ்ணவ அபராதம் முதல் குற்றம், வைஷ்ணவ அபராதம் பண்ணக்கூடாது. அப்போ வந்து விஷ்ணுவின் நாமத்தை சிவனோட நாமத்துக்கோ பிரம்மாவின் நாமத்துக்கு இணையாக கருதக்கூடாது, மற்ற தேவர்கள் நாமத்துக்கு இணையாக கருதக்கூடாது. இப்படி நாம வந்து அந்த மந்திரத்துல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடாது, நம்ம பாவம் கழியும்னு சொல்லக்கூடாது, மந்திரத்தின் மேல நம்பிக்கை இல்லாம பண்ணக்கூடாது. இப்படி பல ரூல்ஸ் இருக்கு. அந்த குற்றங்கள் இல்லாம ஜபிக்கும் போது நாம் பகவானை தரிசிக்கும் வாய்ப்பை நாம் பெறலாம். அப்போ அது மட்டுமன்றி அவன் இருக்கும் உலகத்திற்கேற்ப காலத்திற்கேற்ப வசதிக்கேற்ப கிடைக்கும் உணவுப் பொருட்களை அவன் படைக்க வேண்டும். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதே தத் அகம் பக்தி பக்திதம் அஷ்னாமி பிரேதாத்மனக. ஒரு பூவோ யார்கிட்டையும் எங்க வீட்டுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு தண்ணி இல்லையா, ஒரு குவளை தண்ணி, ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணி, ஒரு பூவோ இலையோ, இலை அப்படின்னா துளசி இலை, பகவானுக்கு பிடித்தது துளசி, ஒரு இலை போதும். ஏன்னா நம்ம பாஸ்ட் டைம்ல பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ கோவர்த்தன மலையில கோவர்த்தனத்தை பூஜிக்கும் போது அவர் வந்து அணிலோ அப்படின்றார், எனக்கு இன்னும் பசிக்குது. அப்போ நித்யானந்த பிரபு பலராமர் சொல்றார், நீங்க ஒரு இலை வச்சு படைங்க, அப்போ பகவான் வந்து திருப்தி ஆயிடுவாரு, துளசி இலையை வச்சு படைங்க அப்படின்னு. ஏன்னா அவரோட பசி தீரவே இல்லை, இன்னும் கூடுன்னு கேட்டுட்டே இருக்காரு கோவர்த்தனகிரி. கோவர்த்தனன் யாரு அப்படின்னா பகவானுடைய இதயத்திலிருந்து அன்பாக உருவெடுத்தவர் அந்த மலை. சோ பகவானுடைய பிரதிபிம்பம். அப்ப பகவான் வந்து கோவர்த்தனமா இருந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து அருள் கொடுத்து அங்க ஒரு பாஸ்ட் டைம் நடக்கிறது நம்ம எல்லாம் பார்த்தோம்.
அப்ப அவருக்கு பசி, இன்னும் பசிங்கிறப்ப எல்லாருக்கும் என்ன செய்யறதுனே தெரியல. எவ்வளவு கொண்டு வர்றது வீட்டுல ஓடி ஓடி போய் மாட்டு வண்டியில கொண்டு வர்றாங்க சமைச்சு. ஆனா அவர் இன்னும் வேணும், இன்னும் வேணுங்கிறப்போ ஒரே ஒரு சின்ன இலை பறிச்சு வச்சாங்க. அப்ப அவர் திருப்தி அடைச்சிட்டார். அதே போல நாம அவரோட லீலையில பார்த்திருக்கோம். அவருடைய ராணிகள் 2 பேரும், ருக்மணி, பாமா. அவங்க வந்து யாரு ரொம்ப பகவானுக்கு பிரியமானவங்க அப்படின்னு அவர் வந்து அந்த துலாபாரம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தட்டுல உட்கார்ந்துக்கிறார். அப்போ பாமா வந்து நான் பெரிய என்கிட்ட நிறைய செல்வம் இருக்கு, நான் வந்து ராணி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க நகைகளை, பொருள்களை, பெரிய பெரிய வெள்ளி பொருட்களையும் பாத்திரங்கள் எல்லாம் வைக்கிறாங்க. ஆனா பகவான் எந்திரிக்கவே மாட்டேங்கிறார். அந்த தட்டு கீழேயே இருக்கு, அந்த தட்டு மேல எழவே மாட்டேங்குது. அப்போ ருக்மணி தேவி என்ன பண்ணாங்கன்னா ஒரு துளசி இலையை கொண்டு வந்து வச்சாங்க ஒரு தட்டுல, அந்த தட்டு மேல. அப்ப என்ன பகவான் வந்து அந்த தட்டு சீக்கிரம் மேல எழுந்துருச்சு. இப்போ பகவானுக்கு மிக பிரியமானது என்னன்னா, கோடானு கோடி சொத்து கொடுத்தாலும் அவர் திருப்தி அடைய மாட்டார். உங்க அன்புடன் ஒரு இலையோ ஒரு பூவோ இல்ல சிறு கிண்ணத்துல தீர்த்தமோ வைக்கும் போது அவர் அதுல நிறைவடைகிறார். அடுத்தது படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. அவங்களே கண்டினியூ பண்ணட்டும் மாதாஜி. சரி. படிக்கிறோம்னாங்க இல்லைங்களா? சரி மந்திரங்களை மாதாஜி. ஓதுவது பகவானின் மந்திரங்களை வடிவங்கள். ஓதுவது. யார் படிக்கிறாங்க? நீங்க தான் மாதாஜி படிச்சு சரி. முடிச்சிருக்கோம். மந்திரங்களை ஓதுவது, பகவானின் வடிவங்களை செய்வது போன்ற விதிமுறைகள் எல்லாம் ஒரே அச்சாகவோ அல்லது உலகெங்கிலும் ஒன்று போலாகவோ இல்லை. அதனால் இச்சுலோகம் ஒருவன் தனது காலதேச வர்த்தமானங்களுக்கேற்ப இதனை செய்ய வேண்டும் என்று கூறுகிறது. நமது கிருஷ்ணபக்தி இயக்கமானது உலகெங்கிலும் பறந்து பட்டிருப்பதோடு திருமூர்த்தங்களை பல்வேறு மையங்களில் நிறுவி இருக்கிறது. சில நேரங்களில் பல்வேறு கருத்துக்களை மனதில் எண்ணி கர்வமுற்றிருக்கும் இந்திய நண்பர்கள் இது செய்யப்படவில்லை, அது செய்யப்படவில்லை என்று குறை கூறுகின்றனர். அவர்கள் நாரத முனிவரின் இந்த அறிவுரைகள் மிகச்சிறந்த வைணவராக துர்வ மகாராஜாவுக்கு சொல்லப்பட்டது என்பதனை மறந்து விடுகின்றனர். ஒருவன் ஒரு குறிப்பிட்ட காலம், தேசம், வசதிகள் போன்றவற்றை கருத்தில் கொள்ள வேண்டும். இந்தியாவின் வசதியான ஒன்று மேற்கத்திய நாடுகளில் வசதியாக இராது. ஆச்சாரிய வரிசையில் வராதவர்களும் ஆச்சாரியராக எவ்வாறு செயல்படுவது என்பதை அறியாதவர்களும் இந்தியாவிற்கு புறம்பான நாடுகளில் இருக்கும் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தினை தேவையின்றி விமர்சிக்கின்றனர். விமர்சகர்கள் தனிப்பட்ட முறையில் கிருஷ்ண உணர்வினை பரப்புவதற்கு எப்படியும் செய்யாதவர்கள் என்பதுதான் உண்மை. இதனை போதிப்பதற்காக செல்பவர்கள் அனைத்து விளைவுகளையும், காலம், இடம் போன்றவற்றையும் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது. மேலும் வழிபடும் முறைகளில் வேறுபாடுகள் இருந்தாலும் எல்லாம் சாஸ்திரங்களுக்கு விரோதமாக செய்யப்படுவது இல்லை. ராமானுஜ சம்பிரதாயத்தைச் சேர்ந்த சீட பரம்பரையில் வந்த வீரராகவ ஆச்சாரியார் இது தொடர்பாக தன் கருத்தை சொல்லும் பொழுது, சண்டாளர்கள் அல்லது சூத்திர பிரிவிற்கு கீழான குலத்தில் பிறந்த பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கும் கூட சூழ்நிலைகளை அனுசரித்து தீட்சையளிக்கலாம் என்று கூறுகிறார். அவர்களை வைணவர்களாக்குவதற்காக மரபு வழிபட்ட நெறிமுறைகளில் அங்கும் இங்கும் சிறிய மாற்றங்களை செய்து கொள்ளலாம். பகவான் சைத்தன்ய மகாபிரபு அவரது நாமம் உலகின் மூலை முடுக்குகள் எல்லாம் எங்கும் கேட்கப்பட வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். உலகெங்கும் சென்று பரப்பாவிட்டால் இது எப்படி சாத்தியமாகும்? பகவான் சைத்தன்ய மகாபிரபுவின் சமய கோட்பாடு என்பது பாகவத தர்மம் ஆகும். அதிலும் அவர் சிறப்பாக கிருஷ்ண கதை அல்லது பகவத்கீதை மற்றும் ஸ்ரீமத் பாகவத சமய கோட்பாடு என்று பரிந்துரைக்கிறார். அவர் ஒவ்வொரு இந்தியனும் இதனை பரோபகாரமாக கருதி உலகில் பல்வேறு பகுதிகளில் வாழ்பவர்களுக்கும் பகவானின் செய்திகளை எடுத்து செல்ல வேண்டும் என்று பரிந்துரைக்கிறார். உலகின் பல்வேறு பகுதிகளில் வாழ்பவர்கள் என்றால் அது இந்திய அந்தணர்களையோ சத்திரியர்களையோ அல்லது அந்தணர் குடும்பங்களில் பிறந்ததினால் தம்மை அந்தணர்கள் என்று சொல்லும் ஜாதீய அந்தணர்களையோ குறிப்பது அன்று. இந்தியர்களையோ அல்லது இந்துக்களையோ வைணவ கோட்பாட்டிற்குள் கொண்டு வருவது என்பது தவறான கொள்கையாகும். அனைவரையுமே வைணவ கோட்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று என்னும் கொள்கையினை பரப்புதல் வேண்டும்.
இந்நோக்கம் நிறைவேறுவதற்கு சிறந்த சாதனமாக கிருஷ்ண பக்தி இயக்கம் திகழ்கிறது. கிருஷ்ண பக்தி இயக்கத்தினது கொள்கையினை சண்டாளர், மிலேச்சர் மற்றும் யவன குலத்தாரிடம் கூட பரப்பலாம். இதற்கு எந்தவித தடையும் கிடையாது. ஏன் இந்தியாவில் கூட இக்குறிப்பானது ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி அவர்களால் அவரது நூலான ஹரிபக்தி விலாசம் என்பதில் விளக்கப்பட்டிருக்கிறது. இந்நூலானது வைணவர்களின் தினசரி நடத்தை பற்றிய ஸ்மிருதியாகவும் ஆதாரபூர்வமான வேதங்களின் உரை விளக்கமாகவும் விளங்குவதாகும். சனாதன கோஸ்வாமி கூறுகிறார், செம்பும் வெள்ளியமும் சேர்ந்த உலோகம் கூட பாதரசத்துடன் கலக்கும் போது தங்கமாக மாறுகிறது. ஆகையினால் முறையான தீட்சை விதிகளின் கீழ் யார் வேண்டுமென்றாலும் வைணவர்கள் ஆகலாம் என்று சீட பரம்பரையில் வந்து அவரது முந்தைய ஆன்மீக குருவினால் நியமிக்கப்பட்ட முறையான ஆன்மீக குருவிடம் தீட்சை பெறுதல் வேண்டும். இதுவே தீட்சா விதானம் என்று அழைக்கப்படுகிறது. பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், வியாபா ஸ்திரித்யா என்று, அதாவது ஒருவன் ஆன்மீக குருவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்முறையினால் உலகம் முழுவதுமே கிருஷ்ண உணர்விற்கு மாற்றப்படும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பகவானுடைய வடிவங்களை செய்வது அப்படிங்கிற விதிமுறை வந்து ஒரே அச்சாகவோ அல்லது உலகமெங்கும் ஒன்று போலவோ இல்லை. ஏன்னா நாராயண ரூபத்தை பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல சயன கோலத்துல இருப்பார், சில இடங்கள்ல நின்ற கோலத்துல இருப்பார், சில இடங்கள்ல உட்கார்ந்த கோலத்துல இருப்பார். இப்படி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. அதனால ஸ்லோகம் அப்படிங்கிறது கூட ஒவ்வொரு காலத்திற்கும் தகுந்த மாதிரி அந்த மந்திரங்கள், ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, இப்ப வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே அப்படின்னு காலத்திற்கும் இடத்திற்கும் ஏற்றவாறு அந்த கால தேச நியமங்களுக்கு தகுந்த மாதிரி அது மாறுபடும். ஸ்ரீல பிரபுபாதர் கூட ஒரு சமயம் என்ன பண்ணாருன்னா, அங்க ஒரு கோயில்ல இருந்த சீடர்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, இவர் வந்து மாந்திரமே ஜபிக்கிறது கிடையாது, நீங்க 16 மாலைகள் சொல்ல சொல்லியிருக்கீங்க, ஆனா இவர் ஜபிக்கிறதே கிடையாதுன்னு கோல் மூட்டினாங்க. உடனே ஸ்ரீ பிரபுபாதர் அவர் கூப்பிட்டாரு, என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டார். முழு நேரமும் எனக்கு சரியா இருக்கு பணிகள், அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால நான் 2 மணி நேரம் தான் படுத்திருக்கேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், அதனால சொல்ல முடியல அப்படின்னா. இது பரவாயில்ல, நீ வந்து பகவானுக்காக நிறைய பணிகளை செஞ்சுட்டு இருக்க, பரவாயில்ல, நீ சொல்ல வேண்டியங்கிறது இல்ல அப்படின்னு சொன்னார். இதை கேட்டு மற்றவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். ஆனா இதைவே வந்து மற்றவர்கள் எடுத்துக்கொண்டு நாமளும் செய்ய வேண்டியது இல்ல, பரவாயில்ல, வேலை அதிகமா செய்யறோம். என்ன வேலை செஞ்சார் அவர்? கட்டிடப்பணி, திருக்கோயில் கட்டிடப்பணியில ரொம்ப மும்முரமா இருந்தார். ஏன்னா விரைவில் முடிக்கணும் அந்த பணிய. அது வந்து சில பிரபுபாதரோட ஆணை. அந்த ஆணைக்கேற்ப அவர் செயல்பட்டார். நம்ம வீட்டு வேலை செய்யறோம், வீட்டு வேலை முடிக்கணும், நம்ம பெரிய பங்களா கட்டிட்டு இருக்கேன், அதனால நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால 16 மாலைகள்லாம் சொல்ல முடியாதுன்னா அது கர்மா, பேட் கர்மா. ஆனா சில பிரபுபாதரோட கட்டளை ஏற்று அவர் கோயில் திருப்பணியை தன்னுடைய சொந்த தொழிலெல்லாம் விட்டு தன்னோட உடல் உழைப்பை பகவானின் சேவைக்காக அவர் செஞ்சதுனால, அதுவும் யார் சொன்னா? ஸ்ரீல பிரபுபாதர், உயர்ந்த ஆச்சாரியர் சொன்னார். இப்ப நான் சின்னதா கைட் பண்றவங்க சொல்றாங்க, பரவாயில்ல விட்டுருங்க, நீங்க நிறைய வேலை இருக்கு கோயிலுக்காக செய்றீங்க அப்படின்னாலாம் அதெல்லாம் கணக்குல வராது. உயர்ந்த ஆச்சாரியர், உயர்ந்த குருமார்கள் சொன்னாங்கன்னா தான் அது வந்து செல்லுபடியாகும். சோ வைஷ்ணவேர கிரியா முத்ரா அப்படிங்கிற ஸ்லோகம் அதுக்கு ஃபிட் ஆகாது. அப்போ இன்னொரு சமயம் என்னாச்சுன்னா, ஒருத்தர் மந்திரத்தை ஜெபிக்காம இருந்தார். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் அவரை கூப்பிட்டு என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டா, நான் 14 மாலைகள் சொல்லிட்டேன் அப்படின்னா. அதெல்லாம் முடியாது, நீங்க தீட்சை வாங்கின பக்தர், 16 மாலைகள். ஏன்னா முதல்ல எல்லாம் வந்து அது 48 மாலைகள் 64 மாலைகள் அப்படியெல்லாம் இருந்தது. ஆனா இந்த ஃபாரினர்ஸ்க்காக, அவர் வெளிநாட்டு மக்களுக்காக அவர் வந்து இந்த மாலைகளை எல்லாம் கம்மி பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப கடினமா இருந்தது. அவங்க வந்து ஒவ்வொரு விதமா உச்சரிச்சுட்டு அதை உச்சரிக்கிறதுக்காக கவனம் செலுத்தி செய்யும் போது அவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா அதுலயே போயிடும். சோ அவங்களால சரியா பிரசாதம் எடுத்துக்க முடியல, மற்ற புத்தகங்கள் சில பிரபுபாதரோட புத்தகங்கள் படிக்க முடியல, சேவைகள் செய்ய முடியல. அவங்க எல்லாம் சொன்னாங்க பிரபுபாதர்கிட்ட, தயவு செஞ்சு எங்களுக்காக கம்மி பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவர் என்ன பண்ணாருன்னா, சரி 48 மாலைகள் பண்ணுங்க அப்படின்னாரு. அப்புறம் 48 மாலைகள்
பண்றப்போ அவங்களுக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சது. பிரபுபாத் அப்படின்னு கெஞ்சினாங்க. அப்ப சில பிரபுபாதர் தனது காரணமற்ற கருணையினால 16 மாலைகள், இது வந்து ஒரு ஏர்போர்ட்ல நடக்குது. ஏர்போர்ட்ல சந்திச்ச அவங்க வெளிநாட்டு பக்தர்கள் எல்லாம் கேக்குறாங்க, கெஞ்சி கேக்குறாங்க, சில பிரபுபாத் சரி 16 மாலைகள் சொல்லுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். ஹரி போல் அப்படின்னு அந்த ஏர்போர்ட்டே கதி கலங்குது. அந்த அளவுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா சத்தம் போடுறாங்க பகவானோட நாமத்தை. அப்போ சோ நாம வந்து குறைந்தபட்சம் 16 மாலைகளாவது நாம ஒழுங்கா செஞ்சு பகவானுக்கு நாம அதை சமர்ப்பிக்கணும். அப்பதான் நாம வந்து, ஏன்னா இது குறைந்தபட்சம் 64 மாலைகள் சொல்லணும்னா நாமெல்லாம் பக்திக்குள்ள வந்திருப்போமானே தெரியாது. அப்படி யார் சொல்லலாம் அப்படின்னா, இதுக்கு மனிதர்களாக பிறந்த யாருமே பகவானோட திருநாமத்தை சொல்லி பக்தர்கள் ஆகலாம். ஏன்னா விலங்குகளுக்கு தான் அதுக்கு சொல்ல முடியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரேங்கிற மந்திரத்தை. ஆனா மனிதர்கள் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது. அதனால எல்லாருமே வந்து இத நல்லா பயன்படுத்திக்கணும். அப்போ ஃபாரினர் சொல்லலாமா? இப்ப சில பிரபுபாதர் இந்த மூவ்மெண்ட் தொடங்கினப்ப என்ன பண்ணினாங்கன்னா, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. எப்படி வெள்ளைக்காரங்கள் எல்லாம் இந்தியர்களுக்கு மட்டும்தான் இந்த மந்திரம், ஹரே கிருஷ்ண மந்திரம், அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்டியன்கள், அவங்க எல்லாம் முஸ்லிம்கள், அவங்க இப்படி அப்படி கற்பர்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. அப்ப சில பிரபாத சொன்னார், இது எல்லா மனிதர்களுக்கும் உரியது. ஏன்னா இது சனாதன தர்மம். சனாதன அப்படின்னா நித்தியமான. எப்படி மிளகாய்க்கு காரம் நித்தியமானதோ, எப்படி உப்புக்கு துவர்ப்புன்னு நித்தியமானதோ, சர்க்கரைக்கு இனிப்பு நித்தியமானதோ, அது போல சனாதன அப்படின்றால் நித்தியமான தர்மம். அந்த தர்மம் வந்து எல்லோருக்கும் நித்தியமானது, மனிதர்களாக பிறந்த எல்லோருக்கும் நித்தியமானது. அப்போ இதுல வேறுபாடு கிடையாது. ஏன்னா இது பழமை, பிராக்த புராதன அப்படின்னு பகவத்கீதையில சொல்றாரு அர்ஜுனனுக்கு. இது ரொம்ப பழமையானது, எப்போனே ஹிஸ்டரி கிடையாது, காலக்கெடுவே கிடையாது, எப்ப தோன்றியது இது. ஏன்னா மக்களை இந்த ஜட உலகை படைக்கும் போதே, இந்த ஜீவராசிகளை படைக்கும் போதே பகவான் அந்த தர்மத்தை கொடுத்துட்டாரு. வேதைசி சர்வேர் அகம் வேத வேத்தியோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம் அப்படின்னு சொல்லி. சோ இது வந்து அவங்களுக்குரியது இவங்களுக்குரியதுன்னெல்லாம் சண்டையிட வேண்டிய அவசியமே கிடையாது. அத ஸ்ரீல சனாதன கோஸ்வாமி ஹரிபக்தி விலாசத்துல சொல்லியிருக்காரு. அப்போ வைணவர்களின் தினசரி நடத்தை பற்றிய ஸ்மிருதியாகவும் ஆதாரபூர்வமான வேதங்களின் உரை விளக்கமாகவும் இது விளங்குவதாகும். சனாதன கோஸ்வாமிக்கோ சொல்றார், செம்பும் வெள்ளியும் சேர்ந்த உலோகம் கூட பாதரசத்துடன் கலக்கும் போது தங்கமாக மாறுகிறது. அப்போ முறையான தீட்சையின் கீழ் யார் வேண்டுமானாலும் வைணவர்களாகலாம். அப்போ இவங்க வந்து, ஏன்னா இந்த கலியுகத்துல எல்லாருமே பிராமண தீட்சை எடுத்துக்கலாம். எப்படி? பக்தி தொண்டு பண்ணும்போது. இதுதான் தீக்ஷா விதானம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒருவன் ஆன்மீக குருவினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இம்முறையினால் உலகம் முழுவதே கிருஷ்ண உணர்வுக்கு மாறப்படும். ஏன்னா நம்ம ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு டீச்சர் இல்லாம நான் படிச்சுக்கிறேன், ரோட்ல வந்து நிறைய புத்தகம் கிடைக்குது, நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் கிடைக்காது. நீங்க முறையான ஒரு காலேஜ்ல போய், முறையான அங்கீகரிக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டியில போய் பாடம் பயின்று அப்புறம் நீங்க ஒரு சர்டிபிகேட் வாங்கினா தான் எம்பிபிஎஸ்ஓ என்ஜினியரிங்கோ நீங்க பிராக்டிஸ் பண்ணி அப்புறம் நீங்க அத வந்து சர்வீஸ் பண்ண முடியும். அது போல இங்க மந்திரம் மட்டும் கிடைச்சது, எனக்கு ஆன்மீக குரு வேண்டாம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது. ஆன்மீக லோகம் போகும்போது உனக்கு குரு யாருன்னு கேட்டுதான் உள்ள நீங்க என்டர் ஆக முடியும். ஆன்மீக லோகத்துக்குள்ள உனக்கு குருவே இல்ல, வழிகாட்ட யாருமே இல்ல, நான் தனியா வந்திருக்கேன் அப்படின்னா ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா குரு தான் நம்ம கூட்டிட்டு போய் பகவானுக்கு அடையாளம் காண்பிக்கிறார். சோ நான் போய் நான் வந்திருக்கிறேன் கடவுள் முன்னாடின்னு, நீ யாரு அப்படின்னு கேட்பாராம். சோ முதல்ல கடவுள் முன்னாடி போக முடியாது, வாயிற்காப்பாளனே கேட்பாரா நீ யாரு அப்படின்னு. நான் ஒரு ஜீவராசி, நான் பக்தி பண்ணினேன், அதுக்கு என்ன, உனக்கு யார் சர்டிபிகேட் கொடுத்தா, யார் உன்னோட டீச்சர் யாரு கேக்குறாங்க இல்லையா? நான் படிச்சிருக்கேன், பிகாம் படிச்சிருக்கேன். எந்த காலேஜ்ல படிச்ச, யார் உனக்கு டீச்சர்? சோ அந்த டீச்சர் வந்து அவர்களால் நியமிக்கப்பட்டவங்களா இருக்கணும். அது போல இங்க பரம்பரா வழியில வருகின்ற ஒரு போனஃபைடு மாஸ்டர்,
ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் கிட்ட இருந்து நாம கேட்டு அதை நாம பக்தி பண்ணணும். ஸ்லோகம் 55. சலிலைஷு சிபிர்மால்யைர் வன்யைர் மூல பலாதிபிஹி சஸ்தாங்கூராம் சூகைஸ்சாத் சாத்சே துளஸ்யா பிரியயா பிரபும். ஹரே கிருஷ்ணா. ஈஸ்வரி மாதாஜி படிங்க இப்போ. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிக்கிட்ட. மலையா மாதாஜி படிங்க. ஓகே மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானை வழிபடுவதற்கு ஒருவன் சுத்தமான நீர், தூய மலர் மாலைகள், கனிகள், மலர்கள் மற்றும் காய்கள் போன்ற காடுகளில் கிடைப்பதை பயன்படுத்தலாம். அல்லது அருகம்புல்லையும் அரும்புகளையும் மொட்டுக்களையும் அல்லது மரப்பட்டைகளையும், முடிந்தால் முழுமுதற் கடவுளுக்கு மிகவும் விருப்பமான துளசி இலைகளையும் கூட பயன்படுத்தலாம். பொருளுரை. துளசி இலைகள் முழுமுதற் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவை என்று இங்கே சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் பக்தர்கள் வழிபடுவதற்கு கோவிலிலோ அல்லது மையங்களிலோ துளசி இலைகளை வைத்திருப்பதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்தல் வேண்டும். மேற்கத்திய நாடுகளில் கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் கொள்கைகளை பரப்பும் பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது துளசி இலைகள் கிடைக்காமல் போன அனுபவம் எங்களுக்கு மிகுந்த கசப்பினை தந்தது. நாங்கள் எங்கள் சிஷ்யான ஸ்ரீமதி கோவிந்ததாசி அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். காரணம், அவர் துளசி செடியினை விதையிலிருந்து வளர்ப்பதற்கு மிகுந்த சிரத்தை எடுத்து கிருஷ்ணர் அருளினால் அதை வெற்றியடையவும் செய்தார். இப்பொழுது எமது இயக்கத்தின் ஒவ்வொரு மையத்திலும் துளசி செடி இருக்கிறது. முழுமுதற் கடவுளை வழிபடும் முறைக்கு துளசி இலைகள் மிகவும் முக்கிய பங்கு பெறுகின்றன. இச்சிரோகத்தில் உள்ள சலிலை என்னும் வார்த்தைக்கு பொருள் நீரினால் என்பதாகும். துருவ மகாராஜா யமுனை நதிக்கரையின் மீது இருந்து வழிபட்டார். யமுனையும் கங்கையும் புனிதமானவை. சில நேரங்களில் இந்தியாவில் உள்ள பக்தர்கள் பகவானின் மூர்த்தத்தினை கங்கை, யமுனை போன்ற நதிகளின் நீரினால் வழிபட வேண்டும் என்று வற்புறுத்துவர். ஆனால் இங்கு தேசகாலா என்று கூறப்பட்டிருப்பதற்கு பொருள் தேசம் மற்றும் காலத்தை பொறுத்து என்று நாம் புரிந்து கொள்கிறோம். மேற்கத்திய நாடுகளில் கங்கை, யமுனை போன்ற புனித நதிகளின் நீர் கிடைப்பதில்லை. அதனால் இக்காரணத்திற்காக அர்ச்சனை வழிபாடு நிறுத்தப்பட வேண்டும் என்று இதற்கு பொருள் கொள்ளலாமா? இல்லை. சலிலை என்றால் எங்கு கிடைத்தாலும் எந்த நீரானாலும் என்றே பொருள். ஆயினும் அது தெளிவாகவும் சுத்தமாகவும் சேகரிக்கப்பட வேண்டும். அவ்வாறு இருந்தால் அந்த நீர் பயன்படுத்தப்படலாம். பிற சாதனங்களான பூமாலைகள், கனிகள் மற்றும் காய்கள் போன்றவை எல்லாம் நாட்டை பொறுத்தும் கிடைப்பதை பொறுத்தும் சேகரிக்க வேண்டும். துளசி இலைகளை பொறுத்த மட்டில் அவை பகவானுக்கு மிகவும் பிரியமானவை. அதனால் கூடியவரை துளசி செடிகளை வளர்ப்பதற்குரிய ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். துருவ மகாராஜா வனத்தில் கிடைக்கும் கனிகளையும் மலர்களையும் கொண்டு வழிபட வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறார். பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தான் காய்களையும் கனிகளையும் மலர்கள் போன்றவற்றையும் ஏற்றுக்கொள்வதாக வெளிப்படையாகவே கூறுகிறார். பகவான் வாசுதேவருக்கு நாரத முனிவரால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் இவைகளை தவிர வேறு எதையும் அர்ப்பணிக்க கூடாது. பகவான் மூர்த்தத்திற்கு தனது விருப்பத்திற்கு ஏற்றவாறு ஒருவன் எதையும் படைத்தல் கூடாது. இக்காய்களும் கனிகளும் மலர்களும் உலகெங்கும் கிடைக்கக்கூடியவை ஆகும். இச்சிறிய குறிப்பினை நாம் மிகவும் கவனமுடன் சிந்தையில் வைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ நாம ஒரு வீட்டுக்கு போறோம், பெரியவங்களை பார்க்க போறோம், இல்ல குழந்தைகளை பார்க்க போறோம், இல்ல நோயாளிகளை பார்க்க போறோம் அப்படின்னா வெறுங்கையுடன் போகக்கூடாது. இது சம்பிரதாயம். ஏதாவது ஒன்று நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிஸ்கெட்டோ இல்ல ஒரு கிஃப்டோ பழமோ ஏதாவது வாங்கிட்டு போவோம். அது போல பகவானை பார்க்க போகும்போது நம்ம வெறும் கைகளுடன் போகக்கூடாது. கோயிலுக்கு போகும்போது பகவானுக்காக ஏதாவது பத்தி இல்ல பூவோ பழமோ ஏதாவது ஒன்று நாம கொண்டு போகணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிச்ச செல்வத்துல ஒரு சிறு பகுதியாவது பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும். இப்ப பகவானுக்கு எதுவுமே இல்லையா, நாம கொடுக்கறத வச்சுதான் அவரு சாப்பிடுறாரா இல்ல அருந்துறாரா? இந்த குதர்க்கமான கேள்வி யாரும் பக்தர்கள் கேட்க மாட்டாங்க. ஏன்னா பகவான் தன்னுள் நிறைவு பெற்றவர். அவருக்கு எதுவுமே தேவைப்படாது. அவருக்கு பசிக்காது, தாகம் இருக்காது. இருந்தாலும் நாம ஏன் கொண்டு போறோம்? அன்பின் வெளிப்பாடு. சோ அன்பின் வெளிப்பாடு பக்தர்களுக்குள்ளேயே என்ன சொல்லப்பட்டிருக்கு?
தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படின்னு சொல்லி என்ன நாம சொல்றோம்? ததாதி பிருத்ரு கிருப்னாதி குஹ்யம் ஆக்யாதி பிருச்சதி புங்தே போஜயதே சைவ தத்வித பிரீத்தி லட்சணம். பிரீத்தி அப்படின்னா அன்பு. அன்பு பரிமாற்றம் எப்படி செய்யப்படுது அப்படின்னா, ஒருவருக்கொருவர் ஒரு பொருட்களை பரிமாறிக்கொள்ளுவது, gift கொடுக்கறது. அப்போ ஒரு பக்தர்களுக்குள்ள இது அன்பு வெளிப்பாடு. அது போல ரகசியங்கள், அவங்களுக்கு பக்தி எப்படி பண்றீங்க, உங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒருவருக்கொருவர் அதை பகிர்ந்து கொள்வது. குஹ்யம் ஆக்கியாதி பிரிச்சுதி. அடுத்தது புங்தே போஜயதை செய்வ. புங்தே அப்படின்னா, நாங்க சில பக்தர்களை கூப்பிட்டு நம்ம வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்து அங்க கீர்த்தனம் பண்றது. அதே போல மற்ற பக்தர்கள் வீட்டுக்கு நாம போய் அங்க பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வது. இதுதான் அன்பு பரிமாற்றம். அப்போ பகவானுடன் அன்பு பரிமாற்றம் அப்படின்னா, பகவானுக்கு எல்லாமே இருக்கு. எப்படி ஒரு குழந்தைக்கு தாய் ஒரு சாப்பாடு ஊட்டும் போது அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த பிளேட்ல இருந்து எடுத்து அம்மா வாயில, இந்தாம்மா நீயே சாப்பிடு, உனக்கு பசிக்கும் அப்படின்னு குழந்தை மழலை மொழியில சொல்லுதுன்னு வைங்க. அந்த அம்மாக்கு அப்படியே குளிர்ந்து போயிரும். ஆஹா, என் குழந்தை பாரு எவ்வளவு பிரியமா இருக்கு என் மேல, நான் சாப்பிடலேன்னு கவலைப்படுதே அப்படின்னு சொல்லி. அப்போ அம்மாக்கு பசி இருக்காது, அப்பதான் சாப்பிட்டு இருப்பாங்க, இல்ல அம்மா குளிச்சுட்டு சாப்பிடலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த குழந்தை ஊட்டும் போது அதை மறுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுக்குவாங்க. அது போல பகவானுக்கு பசியெல்லாம் கிடையாது. ஆனா அந்த அன்பின் வெளிப்பாட்டை பார்த்து அவர் உள்ளம் உருகிறார். ஆஹா, என் குழந்தை என்னை நினைக்கிறா முதல்ல, அப்புறம் எனக்கு கொடுக்குறா பாரு. அப்போ நாம எல்லாமே பகவானுடையது. ஈசாவாசியம் இதம் சர்வம் எத்கிஞ்சிய ஜெகத்யாம் ஜெகத் அப்படின்னு எல்லாமே பகவானுடைய பொருட்கள். இங்க என்னுடையதுன்னு எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் பிறக்கும் போது வெறுமனவே இந்த உடல் மட்டும் எடுத்து பிறந்தேன். போகும்போதும் எதுவும் கொண்டு போறது கிடையாது. இடைப்பட்ட நேரத்துல என்னுடையதுன்னு சொல்லிக்கிறது எதுவுமே என்னுடையது கிடையாது. எல்லாம் பகவானுடையது. ஒரு சிறு துரும்பு கூட என்னோடது கிடையாது. அகிஞ்சன, ஏதுமற்றவன். அப்போ நான் பகவானுடைய பொருட்களையே பகவானுக்கு அர்ப்பணமா கொடுக்கும் போது பகவான் அதில் உள்ளம் மகிழ்ந்து நமக்கு கருணை புரிகிறார். இன்னும் அவரை பற்றிய அறிவை நம்மளுக்கு இன்னும் நிறைய தர்றார். அவரை பற்றிய ஞானத்தை தர்றார், அந்த பக்தியை தர்றார். ஏன்னா பக்திங்கிறது நம்ம கிட்ட இருந்து உருவாகிறது கிடையாது, என் மனதினாலோ எனது திறமையினாலோ கிடையாது. உள்ளிருக்கும் அந்த பரமாத்மா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணும்போது ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்திதே. அந்த புத்தி எங்கிருந்து வருதுன்னா பகவான்கிட்ட இருந்துதான் எனக்கு கிடைக்குது. பக்திக்கு கூட என்னுடைய திறமை கிடையாது. பக்தி நான் பண்றேன் பாருங்க, நான் எவ்வளவு ஸ்லோகம் சொல்றேன். ஏன்னா பகவான் உள்ளிருந்து பரமாத்மாவா எனக்கு கருணை குடிக்கும் போது ஏசாம் பிரீத்தி பூர்வகம் அது இல்ல, அகம் அகம் அஞ்ஞான ஜம்தமக நாசையாம் ஆத்ம பாவஸ்து ஞான தீபேன பாஸ்வதா. அந்த ஞான தீபத்தை அவர் தான் கொடுக்கிறார், நான் ஏற்றுறது கிடையாது. சோ எல்லாமே பகவானை டிபெண்ட் பண்ணி அவரோட கருணையினாலதான் நாம எல்லாமே பண்றோம். என்னோட புத்தி சாமர்த்தியத்தை கொண்டு நான் இங்க பக்தி பண்ணல. அதனாலதான் அவர் சொல்றாரு, மத்தக ஸ்மிருதி ஞானம் அபோகனஞ்சன, அந்த மறதியும் ஞாபகத்தையும் ஞானே உனக்கு கொடுக்கின்றேன் அப்படிங்கிறார். சோ எவ்வளவு தூரம் நாம் பணிவுடனும் அடக்கத்துடனும் அவரை சரணடைகிறோமோ அவ்வளவு தூரம் நம்மளுக்கு அவர் கருணையை கொடுத்து அந்த ஞானத்தை தர்றார். சோ பகவானை நாம வழிபடுறது அப்படிங்கிறது அவருடைய திரு உருவத்தை வச்சிருக்கணும். அது போட்டோவோ இல்ல உலோகமோ இல்ல மரமோ கல்லோ. அது போல அவரை வழிபடுறதுங்கிறது வெறும் வாயளவு, வாயிலேயே நாம அபிஷேகம் பண்ணக்கூடாது. நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்கள் அப்படின்னா மாமிசத்தை கொண்டு நாம படைக்க கூடாது. அப்ப நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது எதை எடுக்க வேண்டும், எது சத்தோகுண உணவு, எது ரஜோகுண உணவு, எது தமோ குண உணவு அப்படின்னு நாம பகவத்கீதையில தெளிவா 17வது சாப்டர்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்ப சத்துவ குண உணவு அப்படிங்கிறது மிகவும் உகந்தது, அதைத்தான் பகவானுக்கு படைக்கணும். எங்க வீட்டுல ஆனியன் கார்லிக் எல்லாம் போட்டு செய்யறோம், வேற வழியே இல்லை, அதனால நான் சாமியை கும்பலன்னு உட்காந்துக்க கூடாது. அப்ப பகவானுக்கு நம்ம பால் கல்கண்டு போன்றவற்றை நைவேத்தியம் பண்ணலாம். பழங்கள் இருக்கு, பழங்கள் நம்ம நைவேத்தியம் பண்ணலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல இருக்கும், அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். ஏன்னா பகவான் எனக்கு பெருசா நைவேத்தியம் பண்ணு அப்பதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு யார்கிட்டயும் கண்டிஷன் போட்டதே இல்லை. அதான் அந்த ஸ்லோகத்துல பார்த்தோம், பத்திரம் புஷ்பம் பழம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதேன்னு. இப்போ ஒரு பழமோ இல்ல ஒரு இலையோ ஒரு நீரோ
ஒரு குவளை நீரோ எனக்கு கொடுத்தா போறோன்றாரு. அதுக்காக அது மட்டும்தான் கொடுப்பேன், மத்ததெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு உட்காந்துக்க கூடாது. அப்ப பகவானுக்கு என்ன பிடிக்கும்? பகவானுக்கு வெண்ணெய் பிடிக்கும், பகவானுக்கு சக்கரை பொங்கல் பிடிக்கும். ஒரு சமயம் நம்மளோட திருட்டு புத்தி என்ன பண்ணும்னா, இன்னைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் சாப்பிடணும் போல இருக்கு, அதனால சக்கரை பொங்கல் செய்வோம், அதை கொண்டு போய் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணுவோம். அப்படி கிடையாது. பகவானுக்கு என்ன பிடிக்குமோ அதை நாம செஞ்சு அதை நம்ம பிரசாதமாக ஏற்றுக்கொள்வது. சோ இதெல்லாம் தான் சிறு களங்கம் கூட இல்லாம பகவானுக்கு பிடித்ததை நாம செய்யணுமே தவிர, எனக்கு பிடிச்சதை செஞ்சு பகவானுக்கு செஞ்சுட்டு நான் சாப்பிடுறதுங்கிறது ஒரு மறைமுகமான ஒரு ஒரு அபிலாஷை இருக்கு. ஏன்னா தூய பக்திங்கிறது என்ன? அந்நிய அபிலாஷித சூன்யம், ஞான கர்மாதி அனாவிரதம், அனுகூல்யேன கிருஷ்ணானு சீலனம். அந்நிய அபிலாஷித அப்படின்னா எந்த ஒரு சிறு விருப்பமும் இல்லாது பகவானுக்கு அனுகூலமாக, பிரதிகூலமா கிடையாது, அனுகூலமாக செய்யக்கூடிய பக்தி. அதுல ஞானமோ கர்மமோ கலந்திருக்க கூடாது. இப்படியெல்லாம் நாம தெளிவா இருக்கணும். சோ யாரை வேணா ஏமாத்தலாம், பகவானை ஏமாத்த முடியாது. ஏன்னா அவர் தான் சாட்சியாக, அனுமதிப்பாளராக நமக்குள்ள பரமாத்மாவா இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. ஒரு சிறு விஷயம் கூட அவர்கிட்ட இருந்து, அவர் நாலேஜ்ல இருந்து தப்பாது. சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் உள்ளது, சந்தேகம் இருந்தா நம்ம விவாதிக்கலாம். கரெக்ட் தாங்க மாதாஜி, நீங்க சொன்னது கரெக்ட் தான். நம்ம மனுஷர்களை கூட ஏமாத்திடலாம், நம்ம பகவானை ஏமாத்த முடியாது மாதாஜி. எல்லாத்துலயும் அவர் கண்ணு இருக்கு.